ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ள வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகுதசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்க, அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும் ராகு, இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புன்னா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேருங்க. அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும் செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலையோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலையோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலையோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு, சிம்ம லக்னம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க லக்னம், பொதுநலமான லக்னம், நல்ல கோவக்காரங்க, பிடிவாதக்காரங்க, அதே நேரத்தில் நல்ல தயால குணமும் நேர்மையான ஆட்களும் இவங்க தான். பரந்த மனப்பான்மை இருக்கும். அப்பேற்பட்ட சிம்ம லக்னத்து அன்பர்களுக்கு இந்த ராகு தசை எங்கு அமர்ந்தால் மிக சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அன்பர்களே. ராகு முதல் அமைப்பாக உங்கள் லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான துலாம் வீட்டில் அமர்வது சிறப்பு. அந்த துலாம் வீட்டில் அமர்கின்ற ராகு அங்கேயே சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தல் நல்லது.
சித்திரை நட்சத்திரத்தில் அமர்தல் மிக மிக நல்லது. விசாக நட்சத்திரத்தில் அமரும்போது நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் முதல் தர யோகம்ங்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் அமர்வது, இரண்டாம் தர யோகம்ங்கிறது சுவாதியில் அமர்றது. அதனை அடுத்ததாக 6ஆம் இடமான மகர வீட்டில் அமர்வது மிக மிக சிறப்பு அன்பர்களே. மகர வீட்டில் ராகு சிம்ம லக்னக்காரங்களுக்கு அமர்ந்து அவர் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தை பெற்றுட்டார் அப்படின்னா மிகப்பெரிய யோக நிலை தான், மிகப்பெரிய யோக நிலையை தந்தே தீர்வார். அதனை அடுத்ததாக 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் ராகு அமர்வது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல யோகமான நிலைப்பாடு. அங்கு அமருகிற ராகு மிருக சீரிட நட்சத்திரத்தை பெற்றுவிட்டால் ஒரு யோகத்தை தராமல் அந்த தசை நகரவே நகராது. பொருளாதார தொழில் அமைப்புகளில் நல்ல வளர்ச்சியை அது தருகிறது. 11ஆம் வீட்டில் அமருகின்ற ராகு, அதாவது மிதுன வீட்டில் அமருகின்ற ராகு சிம்ம லக்னக்காரங்களுக்கு, அங்கு குறிப்பாக அவர் திருவாதிரை நட்சத்திரம் பெறுவது நன்மை, மிக நன்மை. மிருகசீரிட நட்சத்திரம் பெறுவது மிக மிக நன்மை. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, இரண்டும் கலந்த பலன்கள். ஆனால் திருவாதிரையிலையும் மிருகசீரிடத்திலையும் அமர்றது முதல் தர யோகம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு மகரத்திலையும் மிதுனத்திலையும் இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களில் ராகு அமர்ந்துட்டால் அந்த தசாபுக்தி காலங்கள் அவரை ஒரு நல்ல உயர்நிலைக்கு கொண்டு போயிடும். எப்போ அந்த ராகு இப்போ நான் சொன்ன வீட்டில் அமர்ந்து சொன்ன நட்சத்திரத்தில் அமர்ந்து சுபராகுவாக இருக்கணும். சுபராகுன்னா குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ வளர்பிறை சந்திரனின் தொடர்பையோ அல்லது புதனின் தொடர்பையோ பெற்ற ராகுவாக இருக்கிற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு நார்மலான குடும்பத்தில் பிறந்து பருவ வயசில் இந்த ராகு திசை வருதுன்னா நல்ல உயரங்களுக்கு போயிடுவாங்க, செட்டில்டு ஆயிடுவாங்க. பொருளாதாரம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, நல்ல பதவி, சொத்து பத்து சேர்க்கை நல்ல உயரங்களுக்கு அவங்களை கொண்டு போயிடுது. சரிங்களா? இது ராகு சுபபலன்களை தருகின்ற அற்புதமான இடங்கள். இதே ராகு சிம்ம லக்னத்துக்கு எங்கே ட்ரௌசரை கழட்டுவார், எங்கே பிரச்சனைகளை தீமைகளை அதிகமாக தருவாருங்கிறத பார்த்துருவோம். இங்கே பாருங்க, 12 வீடுகளிலும் ராகு அமர்வது தீமை தான். ஏதேனும் ஒன்றை நன்மையாக கொடுத்தாலும் தீமையும் தருவார். ஆனால் நான் சொல்கிறது அதிகபட்ச தீமைகள் எங்கு அமர்ந்தால் இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீடான மீன வீட்டில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது கடுமையான தீமைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் 8இல் அமருகின்ற ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பெற்றுவிட்டால் குடும்பம், பொருளாதாரம் ரெண்டையும் பாதிப்பார். சின்ன வயசுல இருந்து ஆரோக்கியத்தை கடுமையாக தொந்தரவு செய்வார். அதே போல் கடக வீட்டில் அமருகின்ற ராகு கடுமையான தொந்தரவுகளை தருவார். எப்பங்க? கடக வீட்டில் அமர்ற ராகு பூச நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, புனர்பூச நட்சத்திரத்தை, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்தாலும் சரி, பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தொந்தரவுகளை செய்வார். கடுமையான பின்னடைவுகள் அந்த தசாபுக்தி காலங்களில் இருக்கும். இது எப்போ கூடுதலாக ஹெவி ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு அசுப ராகுவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது சூரியன், செவ்வாய் அல்லது சனி இவர்களின் தொடர்பை பெற்று இப்போ நான் சொன்ன இடங்களில் 8ஆம் இடமான மீனத்திலையும் 12ஆம் இடமான கடகத்திலையும் நான் சொன்ன நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த சனி, செவ்வாய், குரு, சூரியன் இவர்களில் யாரேனும் ஒருவரின் தொடர்பை பெற்றுவிட்டால் அந்த தசை குறிப்பாக ஆரோக்கியம், பொருளாதாரம், வாழ்வாதாரம் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களில், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களில் கடுமையான தீமைகளை செய்து ஜாதகரை பாதிக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வருகின்ற பொழுது சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்கள் அந்த தசாபுக்தி காலம் முடிகிற வரைக்கும் வளர்ச்சியில்னாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருப்பது தலை சிறந்த பரிகாரம். ஸோ இதுதாங்க நன்மையும் தீமையும் ராகு தருகின்ற இடங்கள். இன்னும் நிறைய இடங்கள் அவர் தீமையை தருவார். நம்ம எக்ஸ்ட்ரீம் தீமை தான், எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்துக்கிடலாம். இப்போ நான் சொன்ன விதிகள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா 40% 45% நிச்சயமாக பொருந்தும். சரிங்களா? மீதம் இருக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். நல்லது நண்பர்களே, சிம்ம லக்னத்துக்கு இங்கே தான் நன்மையும் தீமையும் ராகு தருவார். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றிகள்.